1990 வருஷம். அது சித்திரை மாசம். வெயில் பயங்கரமா இருந்துச்சு. எல்லா பூமியும் வறண்டு போய் வெடிச்சு போயிருந்துச்சு. ஆனா சீதாபுர கிராமம் மட்டும் அதுக்கு நேர் எதிரா தான் இருந்துச்சு. அந்த ஊரோட எல்லையை தாண்டி உள்ள வரும்போது சூரியனோட ஒளி கூட அந்த தரையில படுறதுக்கு பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஊரை சுத்தி அவ்வளவு ஒசரமான மரங்கள் நேரா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மதியம் 12 மணிக்கு கூட அந்த ஊரு ரொம்ப குளிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்போ ராமகிருஷ்ணா அவன் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு செய்தித்தாள படிச்சுக்கிட்டு இருந்தான். சுபத்ரா, பாத்தியா செய்தித்தாள்ல என்ன போட்டிருக்குன்னு? பட்டணத்துல வெயில் தாங்க முடியாம ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்களாமா. ஆனா இங்க அப்படி இல்ல. நம்ம முன்னோர்கள் வளர்த்த இந்த மரம் எல்லாம் வெயில உள்ள வர விடாம தடுத்து நம்மள காப்பாத்துது. அப்போ சுபத்ரா உள்ள இருந்து வெளியில வந்து, ஆமாங்க, பட்டணத்துக்கும் நம்ம ஊருக்கும் சம்பந்தமே இல்ல. நம்ம ஊர்ல நாம விசிறியை கூட பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பட்டணத்துல பாவம் அவங்க ஏதேதோ பண்ணி கஷ்டப்படுறாங்க. ஆமா, ஆனந்த் எங்க? மூலிகை எடுத்துட்டு வரேன்னு போனா இன்னும் வீட்டுக்கு வரல. அப்ப ஆனந்த் கையில கொஞ்சம் மூலிகையோட வீட்டுக்கு வந்தான். வணக்கம்மா. காடு ரொம்ப ஜில்லுன்னு அமைதியா இருந்துச்சா? அதான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வரலான்னு உக்காந்துட்டு வந்தேன். நான் மூலிகை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேம்மா. ஆனா வர வழியில யாரோ முகம் தெரியாத 2 ஆளுங்க நம்ம ஊரை நோக்கி வரா மாதிரி தெரிஞ்சது. நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்திருப்பாங்களோ. அவங்க எல்லாரும் நம்ம ஊரை பத்தி கேள்விப்பட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க. அவங்கள கவனிக்க வேண்டியது நம்ம கடமை. கவனிக்கிறதுல குறை எதுவும் வரக்கூடாது. பேராசக்காரர்களோட வருகையும் ஜெகநாதனுடைய பேராசையும். ஊரு எல்லையில ஜெகநாதனும் அவனுடைய வேலைக்கார ரங்கையாவும் ஊருக்குள்ள வந்தாங்க. வெயில்ல கஷ்டப்பட்டு வந்தவங்க சீதாபுரம் ஊருக்குள்ள வந்த உடனேயே அந்த குளிர்ச்சி அவங்க 2 பேரையுமே சந்தோஷமா வரவேற்றுச்சு. அந்த குளிர்ச்சியை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ரங்கையா, ஐயா, என்னங்கய்யா அதிசயம் இது? ஊருக்கு வெளியில நெருப்பு கக்குது, ஊருக்கு உள்ள பனிமழையா இருக்குது. இதை என்னால நம்ப முடியல. ஆனா ஜெகநாத மட்டும் அவன் பேச்சு கேட்காம சுத்தி இருக்கிற மரங்களை பார்த்து, டே ரங்கையா, நீ இந்த குளிர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுற. ஆனா என்னோட பார்வை இங்க உயரமா வளர்ந்துருக்கிற மரங்கள் மேலதான் இருக்கு. பாருடா, தேக்கு மரம், சந்தன மரம்னு எல்லாம் இருக்கு. இத மட்டும் நான் வெட்டி வித்தன்னு வச்சுக்கோ, ஊர்லயே நான் தான் பணக்காரனா இருப்பேன். என்னடா சொல்ற? ஐயோ, என்னங்க ஐயா, மரங்களை வெட்ட போறீங்களா? இந்த ஊருக்காரங்க இந்த மரங்களை தெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க. மரத்தை வெட்டலாம் ஒத்துப்பாங்களா? சும்மா இருடா. இந்த கிராமத்து ஜனங்களை ஏமாத்துறதுல எனக்கு ரொம்ப திறமை அதிகம். பட்டணத்து வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா போதும், இவங்க எல்லாரும் உடனே பட்டணத்துக்கு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மரங்களை வெட்டி நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு ஜெகநாத அவன் மனசுக்குள்ள நினைச்சு பஞ்சாயத்தை கூட்டுனான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்காரங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. அங்க ஜெகநாதனும் திமுறா நின்னுக்கிட்டு இருந்தான். ராமகிருஷ்ணா, சோமையா, ஆனந்த் எல்லாருமே அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சீதாபுர மக்களே, எத்தனை நாளைக்கு இந்த காட்டுக்குள்ள வசதியே இல்லாம வாழ்வீங்க? நீங்க எல்லா வசதியோடவும் வாழ என்கிட்ட யோசனை இருக்கு. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அதுக்கு பதிலா இங்க இருக்கிற மரங்களை வெட்ட எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க எல்லார் குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய நான் கொடுக்கறேன். ₹1,00,000 அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கிருந்த ஏழைங்களுக்கு புது ஆசை ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ரகசியமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ராமகிருஷ்ண ஐயா, இவர் சொல்றது நல்லாதான் இருக்கு. இந்த பழைய மரங்களை வச்சுக்கிட்டு நாம எந்த வசதியும் இல்லாம இருக்கிறதுக்கு மரங்களை கொடுத்துட்டு வசதியா இருக்கலாமே. அத கேட்ட ஆனந்த் கோவமா, என்னென்ன சொல்றீங்க? மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டா இவங்கெல்லாம் பட்டணத்துல வெயிலால கஷ்டப்படுறாங்களே, அதே மாதிரி நாமளும் இங்க வெயிலால கஷ்டப்பட வேண்டியது வரும். அந்த 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு குளிர்ச்சியை கொண்டு வர முடியுமா? இல்ல சுத்தமான காத்து தான் கிடைக்குமா? தம்பி, விஷயம் தெரியாம பேசாத. இந்த மரத்தை வெட்டினா மறுபடியும் கூட முளைச்சிக்கும். ஆனா பண வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். அத கேட்டு சோமையா, இங்க பாருங்க ஐயா, 100 வருஷமா வளர்ந்த இந்த மரத்தை ஒரு நாள்ல வெட்ட முடியும். ஆனா ஒரு மரத்தை வளர்க்க ஒரு ஆயுசு தேவைப்படும். உங்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுடைய சொத்து எல்லாமே இதோ இந்த மரங்கள் மட்டும்தான். கிளம்புங்க. சோமையா சொல்றத தான் நாங்களும் சொல்றோம். இங்க இருக்கிற மரங்களை விற்கிற நிலைமை எங்களுக்கு வரல. எங்க ஊரை நாங்க வீணாக்க மாட்டோம். நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஊஜனங்க எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. ராமநாதனுக்கு அவமானம் தாங்க முடியல.
அவன் திட்டம் பலிக்கல அப்படிங்கிற கோவத்தோட வேற திட்டம் போடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். அவன் ரகசியமா மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு குடிசையில ஜெகநாதனும் ரங்கையாவும் தங்குனாங்க. ஜெகநாதனுக்கு தூக்கம் வரல. அவன் கண்ணு முழுக்க பகை மட்டும்தான் இருந்துச்சு. ரங்கையா, இவங்கெல்லாம் வாயால சொன்னா கேட்க மாட்டாங்க. நாளைக்கு எல்லாரும் ஊர் திருவிழாவுக்காக கோவிலுக்கு போவாங்கல்ல, அந்த நேரத்துல எல்லையில இருக்கிற பெரிய மரத்தை நாம வெட்டலாம். வெட்டினதுக்கு அப்புறம் இவங்களால என்ன பண்ண முடியும்? நாம விறகாய் எடுத்துட்டு போய் விற்க வேண்டியதுதான். ரங்கையா அதை கேட்டு பயந்து போய், வேண்டாங்க ஐயா, விஷயம் தெரிஞ்சா நம்மள உயிரோட விட மாட்டாங்க. ரொம்ப பெரிய மரங்க, நம்மளால அதை வெட்ட முடியாது. என்னோட ஆளுங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நாளைக்கு ஊர் எல்லைக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை நான் மரத்தை வெட்டாம விட போறதில்ல. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனேயே ஊர் மக்கள் எல்லாரும் திருவிழாக்காக கோயிலுக்கு போன அந்த நேரத்துல ஜெகநாத அவனுடைய ஆட்களோட சேர்ந்து ஊரோட கிழக்கு திசையில இருக்கிற பெரிய பெரிய மரங்களை வெட்டுறதுக்கு திட்டம் போட்டான். 1 மணி நேரத்துல அங்க இருக்கிற பெரிய பெரிய 10 மரங்கள் கீழே விழுந்துருச்சு. இது வரைக்கும் அந்த தரையில வெயில விழாம பாதுகாப்பா இருந்த மரங்கள் எல்லாம் பட்டு பட்டுன்னு சாஞ்சதுனால மரங்கள் இல்லாத அந்த இடத்துல இருந்து வேகமா வெளியில இருக்கிற பயங்கரமான அனல் காத்தும் வெயிலும் உள்ள வர ஆரம்பிச்சுது. அப்போ ரங்கையா வேர்வைய சொட்ட சொட்ட சிந்திக்கிட்டு, ஐயா, என்னங்கய்யா இது? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க ஜில்லுன்னு இருந்துச்சு, இப்ப பார்த்தா இவ்ளோ அனலா இருக்கே. இந்த அனல்ல எங்களால வேலை கூட செய்ய முடியல. அப்போ ஜெகநாதனும் வெயில் தாங்க முடியாம, ஆமா ரங்கையா, மரம் இல்லைன்னா வெயில் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா? என் தொண்டை வறண்டு போகுது, மயக்கம் வருது, கொஞ்சம் தண்ணி கொடு. ஜெகநாத அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். வெயில் அவனால தாங்கவே முடியல. அவன் உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. ரங்கையா அதை பார்த்து பயந்து போய், ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்தனா. மரம் வெட்டி விழுவுற சத்தத்தை கேட்டு கோவில இருந்த ஆனந்த் ராமகிருஷ்ணா 2 பேருமே அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்தாங்க. 10 மரங்கள் வெட்டி கீழே விழுந்திருக்கிறத பார்த்து ஆனந்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ஐயா காப்பாத்துங்க, எங்க முதலாளி வெயில் தாங்க முடியாம மயங்கிட்டாரு, தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. அது கேட்ட ஆனந்த், பாத்தீங்களா, இயற்கைய அழிக்கணும்னு பாத்தீங்க, அந்த இயற்கையே உங்களுக்கு தண்டனைய கொடுத்துருக்கு. ஆனாலும் ஆபத்துல இருக்கிறவங்கள விட்டுட்டு போறது எங்க பழக்கம் கிடையாது. அப்பா, இவரை கொஞ்சம் தூக்குங்க. ஆனந்தும் ராமகிருஷ்ணனும் ஜெகநாதனை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடினாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே சில்லுன்னு காத்து பட்டு ஜெகநாத கண்முழிச்சு பார்த்தான். சுபத்ரா உடனே நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு புள்ள கிட்ட, டே ஆனந்து, வெயில தாக்கிதான் இவர் இப்படி இருக்காரு, போய் அந்த பாய தண்ணியில நினைச்சு கொண்டு வந்து இவர் மேல போத்து, நான் போயிட்டு மோர் அடிச்சு கொண்டு வரேன். அப்படியே கொஞ்சம் சந்தனத்தை கலந்து இவர் நெத்தியில தடவுனா அந்த அனல் எல்லாம் இவர் உடம்பு விட்டு போயிடும். அப்படி சுபத்ரா அவங்களுக்கு தெரிஞ்ச மூலிகைகளையெல்லாம் கொண்டு வந்து ஜெகநாதனுக்கு உடனே அவங்க மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரம் அப்படியே படுத்திருந்து அதுக்கப்புறமா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா ஜெகநாத. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் தலைக்கு நேரா மேல ஒரு மரத்தோட நிழல் தான் இருந்துச்சு. அந்த நிழல் தான் அவனுக்கு குளிர்ச்சிய கொடுத்துச்சு. ஜெகநாத எழுந்திருச்சு உக்காந்தான். சுத்தி இருக்கிற அத்தனை மரங்களும் அவனுக்கு நிழல் கொடுக்கறத பார்த்து ராமகிருஷ்ணனுடைய குடும்பம் உதவி செய்யறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். காட்டை அழிக்கணும் அப்படின்னு வந்தவன அந்த காடுதான் தண்டனையே கொடுத்துச்சு. அதே நேரம் அந்த காடுதான் அவனை காப்பாத்துச்சு. ஐயா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எந்த இயற்கையை அழிக்கணும்னு நினைச்சனோ அதே இயற்கை தான் இன்னைக்கு எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. பணம் அப்படிங்கிற ஆசை என்னோட கண்ணை மறைச்சிடுச்சு. நான் தப்பா இங்க இருக்கிற 10 மரங்களை வெட்டிட்டேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கறேன். இங்க பாருங்க ஐயா, இயற்கை உங்களை தண்டிக்கல. நீங்க இயற்கையை அழிக்கணும்னு வந்ததால நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்க. நீங்க இந்த மரங்களை வெட்டி அதை பணமா மாத்தி மாடி வீடு கட்டி வாழ முடியும். ஆனா அந்த இடத்துல இந்த இயற்கை கொடுக்கற செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்குமா? ஆமாங்க ஐயா, எங்க ஊர்ல மட்டும் வெயில் காலம் ஏன் பிரச்சனையா இல்ல அப்படின்னா, எங்க ஊரை சுத்தி அடர்த்தியான மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் தான் எங்களை காப்பாத்துது. உண்மைதான்ப்பா, நான் என் சுயநலத்துக்காக எத்தனையோ காட்டை அழிச்சிருக்கேன். ஆனா நீங்க இந்த காட்டை பாதுகாக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, இந்த ஊர்ல இருக்கிற சுத்தமான காத்து, அமைதி, நிம்மதி இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்குமா? நாம இங்க இருக்கிற செல்வங்களை அழிக்க வேண்டாங்க ஐயா. அதை கேட்டு ஜெகநாதனும் சரின்னு சொன்னான். இப்படியே சில நாட்கள் போச்சு. எப்பவும் போலவே அந்த சீதாபுர கிராமம் அமைதியா இருந்துச்சு.
எங்கெல்லாம் மரங்களை வெட்டினாங்களோ அங்கெல்லாம் மறுபடியும் ஒரு செடியை நட்டு வச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த செடியை பட்டணத்துல இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சதே ஜெகநாதன் தான். இப்ப ஒரு மரத்தை வெட்டி விக்கிற வியாபாரி இல்ல, மரங்களை பாதுகாக்கிற பாதுகாவலர். ஆனந்தும் ஜெகநாதனும் சேர்ந்து ராமகிருஷ்ணாவோட வீட்டு வாசல்ல இருக்கிற செடிங்களுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷனுடைய மாற்றம் ரொம்பவும் அழகா இருந்தது. அப்போதான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, முதல்ல இயற்கைய பாதுகாக்கணும். அந்த இயற்கை கொடுத்த வளங்களையும் நாம பாதுகாக்கணும். அது நமக்காகவே இருக்கிறது. நமக்காக இருக்கிறத நாமளே அழிச்சிட்டு நம்மளால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதே நேரம் பேராசை, மரங்களை வட்டி தான் பொழைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் மரங்களை பாதுகாக்கலாம், செடிகளை நடலாம். மரங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுவாசிக்க சுத்தமான காத்தும் கிடைக்கும், சுத்தமான தண்ணியும் கிடைக்கும். அதை விட்டுட்டு ராமநாதன மாதிரி பேராசையால இயற்கையை அழிக்க பார்த்தா அந்த இயற்கையை நாளைக்கு நமக்கு தண்டனையை கொடுத்துரும். 1990 வருஷம் மே மாசம் விடிய காலையில 4 மணிக்கே கோழி கூவுறதுக்கு முன்னாடியே சத்தியவதி எழுந்துச்சு. வீட்டு வாசல பெருக்கி தண்ணியை தெளிச்சு அங்க கோலத்தையும் போட்டா. மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த கோலத்தை அலங்கரிக்கும் போது அந்த வீட்டுக்கே ஒரு தெய்வீக கலை வந்துச்சு. ராமையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பனை ஓலை விசிறியால முகத்துக்கு காத்து விசிறிக்கிட்டு இருந்தாரு. காத்துல பச்சை மண்ணோட வாசமும் காஞ்ச புல்லோட வாசமும் கலந்து வந்துச்சு. சத்தியவதி, வெயில் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம் பிறக்க போகுது. தெருவெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்க போகுது. கிணத்துலயும் தண்ணி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிற சமையலை தான் செய்யணும். சமையல்ல மசாலாவை குறைச்சி உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து சமைக்க கத்துக்கோ. அதுதான் இப்ப ரொம்ப நல்லது. சத்தியவதி கையை தொடச்சுக்கிட்டு எழுந்திருச்சு வந்து, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாதா? வெயில் வந்துருச்சுன்னு ஏற்கனவே முள்ளங்கி, சொரக்காய், கீரை இது எல்லாம் தான் சமைக்க சொல்லியிருக்கேன். அப்படியே 3 வேளைக்கு மோரும் வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் மாமா வீட்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வர போறாங்களாமா. நேத்து தான் போஸ்ட்மேன் வந்து சொல்லிட்டு போனாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கேன். ராமையா சிரிச்சுக்கிட்டே, இவங்க எல்லாரும் வராங்கன்னா நம்ம வீட்டுல எடுத்து வச்சிருக்கிற அரிசி மூட்டையில இருக்கிற அரிசிய பத்திரமா பாத்துக்கணும். இவங்களுக்கு இலையில சாப்பாடு பரிமாற சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுவும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஏன், நமக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட நாம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. அப்பதான் உள்ள இருந்து லக்ஷ்மி வெளியில வந்து, அத்தை, அடுப்ப பத்த வச்சு நீங்க சொன்னது எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டேன். தண்ணி சில்லுன்னு ஆக்கணும்னு பானையில ஊத்தி வச்சிருக்க. எங்க பட்டணத்துல நாங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிப்போம், சில்லுன்னு இருக்கும். ஆனா அதுல எந்த ஒரு சுவையும் இருக்காது. இங்க மண்பானை தண்ணி உண்மையிலே குடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருமா, நம்ம கிராமத்துல வெயில் காலத்துல சமைக்கிறது மருந்துக்கு சமம். சாப்பிட்டது சீக்கிரமா ஜீரணமாகணும், உடம்புக்கு சூடு ஏறக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஊறுகாய் போடுறதுக்கான நேரமும் இதுதான். சரி வா வா, நம்ம சீக்கிரமா ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான மசாலாவை அரைக்கலாம். அன்னைக்கு மதிய நேரம் வெயிலு கொளுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஊர் இலையில இருந்து ஒரு வண்டி வந்து ராமையாவோட வீட்டு வாசல்ல நின்னுச்சு. அதுல இருந்து ரங்கையா ரங்கம்மா கீழே இறங்குனாங்க. ரங்கையா கீழே இறங்கும் போதே பசியோட தான் தவிச்சுக்கிட்டு இறங்குனான். அவன் ராமையாவோட வீட்டுக்கு வந்த உடனேயே, ராமையா மச்சான், எப்படி இருக்க? ரொம்ப அசதியா இருக்கு மச்சான். வெயில்ல இவ்வளவு தூரம் வர்றதுனா சாதாரண விஷயமா? தாகமா வேற இருந்துச்சு. வர வழியில குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. ஆனா ஊருக்குள்ள வந்த உடனே சத்தியவதி செய்யற குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது. இவருக்கு எப்பவுமே சாப்பாடு மேலதான் கவனம். என்ன ஊருக்குள்ள வந்தமோ இல்லையோ, சத்தியவதி என்ன சமைச்சதோ என்னவோன்னு பேசிக்கிட்டே வராரு. இந்த வெயில்ல எனக்கெல்லாம் தாகம் தான் எடுக்குது. இந்த மனுஷனுக்கு சாப்பாடு எப்படிதான் இறங்குதோ? வாங்க மாமா வாங்க, 2 பேரும் வந்து உக்காருங்க. சத்தியவதி, அந்த பானையில ஊத்தி வச்சிருக்கிற மோரை கொண்டு வா. அதுல கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் தட்டி போட்டு கொண்டு வா. மோரு நல்லா இருந்தாதான் குடிச்ச உடனே தெம்பு திரும்ப வரும். ரங்கையா அந்த மோர் கிளாஸ வாங்கி ஒரே முடுக்கல அந்த மோரை குடிச்சிட்டு, அப்பா பாப்பா, இந்த மோரு ரொம்ப நல்லா இருக்குமா. குடிக்கும் போதே அந்த புளிப்பு, இனிப்பு, காரம், அடடடா, அமிர்தத்தையே மிஞ்சிடுச்சு. சரி, இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சிருக்கியா? ஊறுகாய் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இறங்காது. புது மாங்கால ஊறுகாய் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். சமையலறையில வரலட்சுமியும் சத்தியவதியும் 2 பேரும் விறகடுப்புல மண்பானையை வச்சு அதுல சோறு பொங்கிக்கிட்டு இருந்தாங்க. மண்பானையில சோறு பொங்குனா
அதோட வாசமே ரொம்ப நல்லாதான் இருக்கும். அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் எந்த ஸ்டீல் பாத்திரமும் கிடையாது. மண்பானையில சோறு வடிக்கிறது தான் எல்லாருக்குமே வழக்கம். ஆமாடி மருமகளே, வெயில் காலத்துல சாம்பார்ல புளிய கரைச்சி ஊத்துனா சூடு. அதுக்கு கொஞ்சம் மாங்காவை போட்டா புளிப்புக்கு புளிப்பும் ஆச்சு, உடம்புக்கு நல்லதும் கூட. அதே மாதிரி அந்த வாழைக்காவை வேக வச்சு வறுத்து கூட கொஞ்சம் தேங்காயும் போடணும். நம்ம ஊர்ல எல்லாம் தேங்காய் இல்லாத சமையல இருக்காது. அப்படியே இந்த மாங்காய் ஊறுகாய சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது மகாராஜா கூட சந்தோஷப்படுவாரு. ஆமா அத்தை, ஆனா ரங்கைய மாமா கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். அவருக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் சரியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டாராமே. அவன் குண்டா குண்டா சோறு சாப்பிடுறவன் தான். ஆனா உப்பு காரம் சுவை எல்லாத்தையுமே அவன் சொன்னாதான் சரியா இருக்கும். நாம சமைச்சு போடுற சாப்பாடு அவன் வயிறார சாப்பிட்டுட்டானா நல்லா இருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி. சரி சரி, அந்த வத்தல் போட்டு வச்சமே அதை கொண்டு வந்து வறுத்தெடுத்து கொடு. இந்த அடுப்புல அந்த வத்தலை போட்டு வறுத்தெடுத்து கொடுத்தா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இந்த வெயில் காலத்துல மாங்காய் ஊறுகாய் எப்படியோ வத்தலும் அப்படிதான். ரங்கையா சமையலறையோட வாசல்ல நின்னு, ஏமா சத்தியவதி, சோறு வடிச்சிட்ட போலயே வாசம் இங்க வரைக்கும் வருதே. கடாயில எண்ணெய் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் போது வயிற்றுக்குள்ள பசியும் பட்டு பட்டுன்னு வெடிக்குது. இன்னும் எவ்வளோ நேரமா நான் பசியோட உக்காந்துக்கிட்டு இருக்கணும்? அப்ப ரங்கம்மா பின்னாடி இருந்து வந்து ரங்கையாவோட சட்டைய பிடிச்சு இழுத்து, எங்க போறீங்க? பொம்பளைங்க சமைக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? வெளியில போய் ராமையனு கூட உக்காந்துக்கிட்டு விசிறி எடுத்து காத்து விசிறிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருங்க. சமையல் முடிஞ்சதும் நானே வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். அது வரைக்கும் அங்கே இருங்க. மதியம் ஒரு மணி இருக்கும். வெயில் பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. எல்லாரும் வரிசையா வந்து உக்காந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி வாழையிலேயே போட்டு வச்சிருந்தாங்க. வாழை இலையில சாப்பிடுறது அந்த கிராமத்தோட பழைய வழக்கம். ஆம்பளைங்க எல்லாருமே வரிசையா உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது பொம்பளைங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. இந்தாங்கண்ண, மாங்காய் துவையல அரைச்சி வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். சுட சுட சாதமும் இருக்கு. முதல்ல இதை சாப்பிடுங்க. அடுத்து என்ன வேணுமோ அதை கொடுக்கறேன். ரங்கையா அந்த சாப்பாட்டையும் மாங்காய் துவையலையும் கலந்து சாப்பிட்டு பார்த்து, அடடடடா சத்தியவதி, இந்த மாங்காய் துவையில உப்பு காரம் புளிப்பு சமமா இருக்கு. சாப்பிடும்போது சொர்க்கமே தெரியுது. மச்சான், உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். இப்படிப்பட்ட சமையல் சமைக்கிற பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பட்டணத்துல இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. சாப்பிடு மாமா. சத்தியவதி, அந்த மாங்காய் ஊறுகாய கொண்டு வாமா. சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சூரி, நீ என்ன வேடிக்கை பார்க்கற? நல்லா சாப்பிடு. வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அசதியா தானே வந்திருக்க. அப்போ வரலட்சுமி பரிமாறிக்கிட்டே, மாமா, அத்தை சொன்ன மாதிரி இந்த வாழைக்காய் பொரியல்ல கொஞ்சம் தேங்காயை துருவி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. மாங்காய் ஊறுகாவும் இப்ப போட்டதுதான். ரங்கையா அந்த வாழைக்காய் பொரியல சாப்பிட்டு, பரவாயில்லையே, மருமகளும் மாமியார மிஞ்சி தான் சமைக்கிற. உங்க அத்தையோட சமையல கத்துக்கோ, இன்னும் நல்லா இருக்கும். ஏமா சத்தியவதி, வத்தலங்கம்மா, வெயில் காலத்துக்கு வத்தல் போட்டு வச்சிருப்பியே, அந்த வத்தலை பொரிச்சு கொடுத்தா சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிற நேரமும் வந்துருச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடைக்கிற அந்த அமைதி இப்போ சாப்பிட எல்லாருக்குமே கிடைச்சது. அப்பதான் ராமையா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயசான தாத்தா ராமலிங்கையாவை பத்தி எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தான். சத்தியவதி, நாம எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டோம். சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர் எல்லையில அந்த வயசான தாத்தா ராமலிங்கம் இருக்காரு. பாவம், இந்த வெயில்ல வெளியில போய் அவரால் சாப்பிடவும் முடியாது, அவருக்கு சமைக்கவும் தெரியாது. நாம சாப்பிட்டா போதுமா? 4 பேருக்கு கொடுக்கறது தானே சந்தோஷமே. எனக்கு நீங்க தனியா சொல்லுமாங்க? ஏற்கனவே வரலட்சுமி கிட்ட சாப்பாடு தாத்தாவுக்கு கொடுத்து அமிச்சிட்டேன். அவர் அங்க சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் நான் உங்களுக்கு இலையில இங்க பரிமாறவே செஞ்சிருக்கேன். நம்ம ஊர் வழக்கமே அதுதானே. ஒருத்தங்களோட பசியை தீர்த்து அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதை கேட்டு ரங்கையா ஆச்சரியப்பட்டான். அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. மச்சான், சத்தியவதி, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்பவும் நாம வயிறார சாப்பிட்டா போதும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. மத்தவங்க பசியை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் என்ன இருக்கோ அதை தான் நீங்க சாப்பிட்றீங்க. நீங்க நல்லவங்கன்னு தெரியும். ஆனா உங்களுக்குள்ள இவ்வளோ தான குணம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. பாத்தீங்களா, இதுதான் ராமையண்ணனோட குடும்பம். அதனாலதான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் வயிறு மட்டும் நிறையறதில்ல, மனசும் நிறையும். இந்த வீட்டு போக மனசும் வராது. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். வெயில் கொஞ்சம் குறைஞ்சுது. வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே
திண்ணையில வந்து உட்கார்ந்திருந்தாங்க. சில்லுன்னு காத்தும் வீசுச்சு. அப்போ சத்தியவதி வெல்லம், மிளகு, கொஞ்சம் ஏலக்காய் பொடிய போட்டு பானகத்தை செஞ்சு எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுத்தா. அந்த பானகம் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. மாமா, இங்க பாருங்க, இது அத்தை உங்களுக்கு பானகம் கொடுத்து அமிச்சாங்க. இது வெயில் காலத்துக்கு குடிச்சா உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் தணிச்சிருமாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. ரங்கையா அதை கேட்டு சிரிச்சு, லக்ஷ்மி, பரவாயில்ல, இவ்வளோ சின்ன வயசுலயே எது உடம்புக்கு நல்லது, எது சுவையா இருக்கும்னு பார்க்க நீ கத்துக்கிட்ட. இந்த கிராமத்துல கிடைக்கிற பானகத்துக்கு பட்டணத்துல கிடைக்கிற குளிர்பானம் ஈடாகுமா? இதோட சுவையே தனிதான். அப்பா, அடுத்த வருஷம் நம்ம தோட்டத்துல தர்பூசணி, சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் அதிகமா வளர்க்கணும். வர்ற வெயில் காலத்துக்கு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும். நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரே ஊரை சேர்ந்தவங்க இல்லையா? சரியா சொன்னடா சூரி. நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுல குறிக்கோளா இருக்கக்கூடாது. நம்மள சேர்ந்தவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கணும். காலம் மாற மாற மனுஷங்களும் மாறுவாங்க, ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. கிராமத்துல தான் இந்த அன்பு, பாசம் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கு. அடுத்த நாள் ரங்கையா, ரங்கம்மா 2 பேரும் ஊருக்கு கிளம்ப தயாரானாங்க. அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக மாட்டு வண்டியும் வந்துச்சு. சத்தியவதி அவங்க போகும்போது வெறும் கையோட போகாம அவ செஞ்சிருந்த வத்தல், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் மாங்காய் துவையல், இது எல்லாத்தையுமே ஜாடியில போட்டு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனா. சத்தியவதி, வருஷம் வருஷம் வந்து நீ போட்டிருக்கிற வத்தல் ஊறுகாய நான் கொண்டு போவேன். ஆனா இந்த வருஷம் இதை மட்டும் கொண்டு போல. ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யறதுல எப்படி சந்தோஷம் கிடைக்குது, இப்படி ஒரு பாடத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் கையோட கொண்டு போறேன். மாமா, அடுத்த வருஷமும் இதே மாதிரி வாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே உங்களுக்கு மாங்காய் ஊறுகாயும் வத்தலும் தயாரா இருக்கும். வந்தீங்கன்னா நாங்க வயிறார சாப்பாடு போட்டுதான் அனுப்புவோம். சத்தியவதி, வீட்டுல நல்லா சமைக்கிற பொம்பளைங்க இருந்தாலே போதும். வீட்டுக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் சந்தோஷமா திரும்பி போறதுக்கு காரணம் இந்த வீட்டுல இருக்கிற பெண்களான நீங்க 2 பேரும் தான். ரங்கையா, ரங்கம்மா வண்டியில ஏறி போகும்போது எல்லாருமே டாட்டா காட்டினாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுல இருக்கிற 4 பேருமே மதியம் செஞ்சு மிச்சமான சாப்பாட உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாள் அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லபடியாவே இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சாப்பாடு அப்படிங்கறது ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மத்த எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்பவும் முக்கியம். அந்த சாப்பாடு நாம மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க கூடாது. பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம வயிறார சாப்பாடு போடும்போது நம்ம வயிறு நெறியும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அவங்க வயிறு நெறியும் போது கிடைக்கிற சந்தோஷம் பல மடங்கு அதிகமானது. நம்ம கிட்ட இருக்கிறதுல நாம நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு தானம் பண்ணும் போது அவங்க வாழ்த்துற அந்த வாழ்த்தால நம்ம வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.